Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. நெல்லையில் புதுமண தம்பதிகள் தலை தீபாவளியை உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர். இது குறித்து கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், வணக்கம். இன்று அதிகாலையில் இருந்தே தீபாவளி பண்டிகையானது உற்சாகமாக மக்கள் கொண்டாடி வருவதை பார்க்க முடிகிறது. நீங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் தீபாவளி எந்த அளவிற்கு களை கட்ட தொடங்கி இருக்கிறது? அது தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம் சங்கீதா. தமிழ் ஜனம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நாடு முழுவதும் இன்று தீபாவளி பண்டிகை மிக உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வரக்கூடிய நிலையில் திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை இன்று அதிகாலை முதலே அனைத்து வீடுகளிலும் சிறப்பு வழிபாடுகள் மற்றும் பூஜைகள் செய்து இந்த தீபாவளி பண்டிகையை வரவேற்கும் விதமாக மிக பிரம்மாண்டமாகவும் உற்சாகமாகவும் கொண்டாடி வருகிறார்கள். நெல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான வீடுகளில் இன்று அதிகாலை முதலே அந்த கங்கா ஸ்நானம் என்று சொல்லப்படக்கூடிய எண்ணெய் குளியல் மற்றும் சீயக்காய் குளியலோடு முடித்துவிட்டு ஒவ்வொரு வீடுகளிலும் தங்களது இஷ்ட தெய்வங்களை வணங்கி வழிபட்டு அந்தந்த தெய்வங்களுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து புத்தாடைகள் அணிந்து ஒவ்வொரு வீட்டு வாசலிலும் கோலப்பொடியில் ரங்கோலி கோலமிட்டு தீபாவளி பண்டிகையை வரவேற்கும் விதமாக அனைத்து வீடுகளும் மிக உற்சாகமாக காணப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் நெல்லை மாவட்டத்தை பொறுத்தவரை குறிப்பாக மாநகர பகுதியை பொறுத்தவரை இன்று அதிகாலை முதலே அனைத்து வீடுகளிலும் குழந்தைகள், இளைஞர்கள் மற்றும் பெரியவர்கள் என அனைவருமே தங்களது தீபாவளி பண்டிகையை வரவேற்கும் விதமாக கோவில்களில் சென்று சிறப்பு பிரார்த்தனை வழிபாடுகளை முடித்த பிறகாக புத்தாடைகள் அணிந்து தங்கள் வீடுகளில் செய்யக்கூடிய இனிப்பு கார வகை பலகாரங்களை அருகில் வசிப்பவர்களுக்கு அதை பகிர்ந்து உண்ணுவது மட்டுமல்லாமல் அன்பையும் பரிமாறி அந்த தீபாவளி பண்டிகையை மிக உற்சாகமாக கொண்டாடிட்டு வராங்க. நெல்லை மாநகர பகுதியில் பார்த்தீங்கன்னா காலை 5 மணி முதலே பல இடங்களில் இந்த பட்டாசு சத்தங்களும் அந்த வேடிக்கை சத்தங்களும் மிக உற்சாகமாக காணப்படுகிறது. குழந்தைகள், இளைஞர்கள், சிறியவர்கள் என பெரிய அனைவருமே புத்தாடைகள் அணிந்து மிக உற்சாகமாக தீபாவளி பண்டிகையை கொண்டாடிட்டு வராங்க. நாம தற்போது நெல்லை மாவட்டம் ஸ்ரீனிவாஸ் நகர் அருகே இருக்கக்கூடிய அந்த பகுதியில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா புதுமண தம்பதிகள் இந்த தீபாவளி பண்டிகையை மிக உற்சாகமாக கொண்டாடிட்டு வராங்க. அந்த காட்சி நமக்கு நேரலில் காண முடிகிறது. தலை தீபாவளி கொண்டாடக்கூடிய தம்பதிகளும் இந்த ஆண்டு தீபாவளியை மிக உற்சாகமாக கொண்டாடுவதற்கு புதுமண தம்பதிகள் நம்ம இணைஞ்சிருக்கிறாங்க. அவங்களோட சில கேள்விகளை முன்வைக்கலாம். பாப்பா கொஞ்சம் மதர் வணக்கம். இந்த வருஷம் தீபாவளி எப்படி செலிப்ரேட் பண்ணிருக்கீங்க? சொந்த ஊரில் தீபாவளி கொண்டாடுறது எந்த அளவுக்கு ரொம்ப உற்சாகமாக இருக்குது? வணக்கம், எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஆக்சுவலாக நாங்கள் பெங்களூரில் இருக்கிறோம். இந்த மாதிரி பண்டிகை காலங்களில் மட்டும்தான் நாங்கள் இந்த மாதிரி சொந்த ஊருக்கு தீபாவளி ஃபெஸ்டிவல்ஸ்லாம் கொண்டாடுறோம். அதாவது ஃபெஸ்டிவல் கொண்டாடுறதுக்காகவே சொந்த ஊருக்கு நம்ம இது பண்ணுறது அது தனி சிறப்பு தான். அதுவும் நம்ம எப்போது ஆன்லைனில் வாங்கி நம்ம பண்டங்கள்லாம் இது பண்ணுறதோட இந்த பண்டிகை காலங்களில் வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது இன்னும் தனி சிறப்பு. நல்லா போயிட்டுருக்கு தீபாவளி. எல்லாருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள். மேடம், நீங்கள் சொல்லுங்கள், ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் அந்த தீபாவளி செலிப்ரேஷன் எப்படி இருக்குது? இதுக்கு முன்னாடி எப்படி ஃபேமிலி கூட செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தீங்க? இதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ இங்கே என் ஹஸ்பண்டோட செலிப்ரேட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். புத்தாடைகள், பலகாரங்கள் அதை பற்றிலாம் இது வரைக்கும் வீட்டில் அம்மா பலகாரம்லாம் செய்வாங்க. இப்போ நாங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக எல்லா பலகாரம்லாம் சேர்ந்து பண்ணி வெடிலாம் வெடித்து சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுறதுல இன்னும் ரொம்ப சந்தோஷம். அண்ணா வணக்கம். இந்த வருஷம் தலை தீபாவளி கொண்டாடுறீங்க. போன வருஷம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோட அந்த பேச்சுலர் தீபாவளி செலிப்ரேட் பண்ணிருப்பீங்க. இந்த வருஷம் தலை தீபாவளி கொண்டாடுறீங்க. இந்த தலை தீபாவளி கொண்டாடுற சிறப்பு எப்படி இருக்குது? ஃபர்ஸ்ட் டைம் மேரேஜுக்கு அப்புறம் கொண்டாடக்கூடிய அந்த மனநிலை எப்படி இருக்குது? அது இதுக்கு முன்னாடி நண்பர்களுடன் தீபாவளி கொண்டாடி இருந்தோம். இந்த முறை திருமணம் முடிஞ்சு முதல் தலை தீபாவளி கொண்டாடும். எப்போதும் கொண்டாடுறத விட இந்த வருஷம் கொஞ்சம் தனி சிறப்பாக கொண்டாடிக்கிறோம். காலையிலே நம்ம முன்னோர்களை வழிபட்டு பலகாரம் செஞ்சு குளித்து சாப்பிட்டு வெடி போட்டு அது ஒரு தனி இதாக தான் இருக்குது இந்த முறை பண்ணுறது. இந்த வருஷம் தீபாவளிக்கு என்ன ஸ்பெஷல்? தலை தீபாவளி பிளான் பண்ணி வச்சுருக்கீங்க? தலை தீபாவளி வெளியில் போகணும் பிளான் பண்ணி வச்சுருக்கிறோம். அடுத்து இப்போ வெடியை போட்டு படத்துக்கு போயிட்டு நைட்டு வெடி போடுற மாதிரி கொஞ்சம் பிளான் பண்ணி வச்சுருக்கோம். சாப்பிட்டு தீபாவளி வாழ்த்துக்கள். நேயர்கள் குறி கருத்தை கேட்க முடிந்தது சங்கீதா. இந்த ஆண்டு தலை தீபாவளி கொண்டாடக்கூடிய புதுமண தம்பதிகளாக இருக்கட்டும், நார்மலாக தீபாவளி கொண்டாடுறவங்களாக இருக்கட்டும், இன்று அதிகாலை முதலே சிறப்பான தெய்வங்களை வழிபட்டு அது மட்டும் இல்லாமல் புத்தாடைகள் அணிவித்து பல தெருக்களிலும் அந்த பட்டாசுகள் போடக்கூடிய காட்சி நம்மால் இங்கே காண முடிகிறது. நெல்லை மாநகர காவல்துறை சார்பாக அனைத்து இடங்களிலும் இந்த ரோந்து வாகனங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு எந்த ஒரு அசம்பாவித சம்பவம் நிகழாமல் இருப்பதற்காக மாநகர பகுதியில் மட்டும் சுமார் 900க்கும் மேற்பட்ட போலீசார் அந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வராங்க. நெல்லையை சுற்றிலும் இருக்கக்கூடிய பல தெருக்களிலும் பல இடங்களிலும் அந்த எந்த ஒரு அசம்பாவித சம்பவம் நிகழாமல் இருப்பதற்காக தீயணைப்பு வாகனங்களும் ஆங்காங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. மாநகர பகுதியில் 13 இடங்களில் அந்த தீயணைக்கும் கருவி அந்த வாகனம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது.
போலீசார் தொடர்ச்சியாக ரோந்து வாகனத்தில் ஈடுபட்டு கண்காணித்து வராங்க. பல தெருக்களிலும் பல இடங்களிலும் பல மைதானங்களிலும் வந்து குழந்தைகளும் பெற்றோர்களும் இளைஞர்களும் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து இந்த தீபாவளி பண்டிகை மிக உற்சாகமாக கொண்டாடி வரக்கூடிய காட்சி நெல்லை மாவட்டத்தில் காண முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் தீபாவளி என்பது வெறும் கொண்டாட்டத்தோடு முடிவது மட்டுமல்லாமல் பண்டைய காலத்தில் முன்னோர்கள் கடைபிடித்த அனைத்து வழிமுறைகளும் இன்றைய தலைமுறைகள் முழுவதுமாக தெரிந்து கொள்வதற்கு ஏற்ற வகையில் எண்ணெய் குளியலாக இருக்கட்டும், முன்னோர்களை வழிபடுவது, காலையிலே இந்துக்களின் முறைப்படி சிறப்பு பூஜைகள் மற்றும் அந்த இஷ்ட தெய்வங்களுக்கு சிறப்பான வழிபாடுகள், நெய்வேத்தியங்கள் என அனைத்துமே வந்து இப்போ உள்ள குழந்தைகளுக்கும் கற்றுக் கொடுக்கும் விதமாக அனைத்து வீடுகளிலும் சிறப்பான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு இருக்கிறது. சங்கீதா, நீங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் உள்ள மக்கள் எந்த அளவு தீபாவளியை கொண்டாடுகிறார்கள் என்பதை பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி சரவணன். உங்களுக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீபாவளி பண்டிகையையொட்டி கோவை மாவட்டம் புளியகுளம் முந்தி விநாயகர் கோயிலில் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இது குறித்த கூடுதல் தகவல்களுடன் நேரலையில் இணைகிறார் செய்தியாளர் சுரேஷ்குமார். சுரேஷ்குமார், வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம் நவீனா. ஒவ்வொரு பண்டிகையின் போதும் கோவை மக்களின் ஒரு பிரதான துவக்கமாக இருப்பது புளியகுளம் பகுதியில் உள்ள முந்தி விநாயகர் கோவில்தான். அந்த வகையில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு குடும்பத்துடன் இந்த பண்டிகையின் துவக்கமாக பலரும் முந்தி விநாயகர் கோவிலில் சிறப்பு வழிபாடு மேற்கொள்ள வருகை புரிந்து வருகின்றனர். அந்த நேரடி காட்சிகளை தான் நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். 19 அடி உயரம், 190 டன் எடை என ஆசியாவிலேயே மிகப்பெரிய ஒரு விநாயகர் சிலை நம்ம புளியகுளம் பகுதியில் உள்ள இந்த முந்தி விநாயகர் கோவில் தான் இருக்கின்றது. இதனால் பிரசித்தி பெற்ற இந்த கோவிலில் தங்கள் பண்டிகையின் துவக்கமாகவும் தங்கள் குடும்பத்தில் நடைபெறும் சுப நிகழ்வுகளின் துவக்கமாகவும் இங்கு வழிபாடு மேற்கொள்வதை வழக்கமாக பொதுமக்கள் வைத்திருக்கிறார்கள். அந்த வகையில் தீபாவளி பண்டிகையின் போது தங்கள் வீடுகளில் சுபம் நடைபெற வேண்டும், சுபம் நிகழ வேண்டும், மகிழ்ச்சி ஒளி வருடம் முழுவதும் நீடிக்க வேண்டும் என்ற பல்வேறு காரணங்களுக்காக முந்தி விநாயகர் கோவிலில் விநாயகரிடம் வேண்டி வழிபாடு மனமுருக மேற்கொள்வதை நாம் பார்க்க முடிகிறது. குடும்பத்துடன் வருகை புரிந்து அவர்களுடைய வேண்டுதலை முன்வைத்து தற்சமயம் தீபாவளி பண்டிகையை ஒட்டி கோவிலுக்கு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறார்கள். இதற்காக கோவிலில் சிறப்பு வழிபாடும் காலையிலிருந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சிறப்பு பூஜைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. விநாயகர் சிலைக்கு தேங்காய் அலங்காரம் மேற்கொண்டு மிக அழகாக விநாயகர் சிலையை பிரத்யேகமாக அவர்கள் வடிவமைத்து தற்சமயம் பொதுமக்கள் வழிபாடுக்கு அனைத்து ஏற்பாடுகளையும் இங்கு உள்ள ஊழியர்களும் மேற்கொண்டு இருக்கிறார்கள். தொடர்ந்து அடுத்த கட்டமாக வீடுகளுக்கு சென்று அதன் பிறகு பட்டாசு வெடித்து குடும்பத்துடன் உணவருந்தி இந்த தீபாவளி பண்டிகை வெகு விமர்சையாக கொண்டாடும் பொருட்டு பொதுமக்கள் தயாராகி வருவதை நாம் நேரடியாகவே பார்க்க முடிகிறது. நவீனா, களத்தில் இருந்து தகவல் அளித்தமைக்கு நன்றி சுரேஷ்குமார். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.